அம்மா, எதுக்காக இப்படி ஒரு சிக்கல்? ககன் பூர்ணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அதுக்காக பூமியை விட்டு பிரியணும்னு நினைக்கிறான். என் மகனும் மருமகளும் பிரிஞ்சா அதை என்னால தாங்க முடியாது. எனக்கு மருமகளா பூமி தான் எப்பவும் இருக்கணும். பூர்ணிக்கு கல்யாணம் நடக்கணும். எல்லாரும் சேர்ந்து எப்பவும் சந்தோஷமா இருக்க மாதிரி அருள் புரியுமா? அம்மா, நான் யாருக்கு என்ன தப்பு பண்ண? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அநியாயம் பண்ற? ஒரு பக்கம் என் புள்ள செய்யாத தப்புக்கு ஜெயில இருக்கான், அவனுக்கு தண்டனை விதிப்பாங்கன்னு வேற சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என் புருஷன் அந்த சாரதா பக்கம் நெருக்கமாயிட்டே இருக்காரு. அதை நினைக்கும் போது எங்க அவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் புருஷன் ஏன் கூட தான் இருக்கணும். தேவைப்பட்டா அந்த சாரதாக்கு செய்ய வேண்டியதை நீதான் செய்யணும். அம்மா, என்னடி? பெரியம்மா. யாரடி உனக்கு பெரியம்மா? எங்கேயும் வந்துட்டாளா அவ? சரி, நம்ம இதை முடிச்சு போட்டுருவோம். அவளும் உங்க அப்பாவை நினைச்சுதான் வேண்டிக்கிட்டு இருக்காளோ என்னவோ. வேண்டுனா வேண்டிக்கிட்டு போட்டோமா? நான் தான் போய் முன்னாடி கட்டுவேன். அந்த சாமி ஏன் வேண்டுதல் தான் நிறைவேற்றணும். அது எல்லாத்தையும் கூட. ஐயோ, அவ கட்ட போறாளே, நான் தான் முதல்ல கட்டணும். ஐயோ, கீழே விழுந்துருச்சு. அம்மா, ஒரு தடவை கட்டினது கீழே விழுந்துடுத்துனா அந்த வேண்டுதல சுவாமி ஏத்துக்கலன்னு அர்த்தம்மா. திரும்ப கட்டினாலும் பிரயோஜனம் இல்ல, அந்த வேண்டுதல் பலிக்காது. என் வேண்டுதல் நிறைவேறாதா? என் புருஷனுக்கு கிடைக்க மாட்டாரா? அப்ப அவன் நினைச்சதான் நடக்குமா? பிந்து, உன் அப்பா அவகிட்டே போயிடுவாரா? பெரியம்மா என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னு நமக்கு எப்படி தெரியுமா? அவ என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பா உங்க அப்பாவை பத்தினதா தான் இருக்கும். பிந்து, இங்க வா. இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுல அந்த சாரதா கட்டினது எது? ஐயோ விடுமா. அதை எப்படி விட முடியும்? உங்க அப்பா அவளை தேடி போயிட்டாருன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? அப்புறம் உங்களோட நிலைமை என்ன ஆகும்? நீ கொஞ்சம் சும்மா இரு. முதல்ல அந்த சாரதா எதை கட்டிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுமா? பிந்து, நம்ம ஒண்ணு பண்ணலாம். இது எல்லாத்தையும் கழட்டிடலாம். எல்லாத்தையும் கழட்டிட்டா அதுல அந்த சாரதா என்ன எழுதிருக்கான்னு நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம்ல. அம்மா, இது சாமியோட மரம்மா, நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. கடவுளே, என்ன மன்னிச்சிரு. புடி புடிடி, சீக்கிரமா காட்டு. அம்மா, யாராவது பாத்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும். யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் அங்க எடுக்கிறேன். போயிட்டு வரேன் ககன். வராத, அப்படியே இங்க இருந்து போயிடு. போ போன.
பார்க்கறதுக்கு பெரியவங்க மாதிரி இருக்கீங்க. பூமின்னா உங்க யாருக்கும் பிடிக்காதா? அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லையா? இல்ல மேடம், ரொம்ப நல்ல பொண்ணுதான். அப்படி இருக்கும்போது அந்த பூமியே கூட்டிட்டு வந்து உங்க பையனோட சேர்த்து வைக்கலாம்ல. டேய் ககன், அதுவும் கரெக்ட் தானடா. பேசாம பூமியை கூட்டிட்டு வந்து சந்தோஷமா இரண்டா. நோவே. இங்க பாருங்க மேடம், நீங்க இங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் வந்தீங்க, சஜஷன் கொடுக்காதீங்க. நான் வாழ்க்கை முழுக்க கல்யாணம் கூட பண்ணிக்காமலே இருந்துருவேன். ஆனா எக்காரணத்து கொண்டும் பூமி விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அம்மா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேம்மா. பூமி, ஐயோ, என்னால உன்னை கண்டே பிடிக்க முடியல. என்ன பத்தி என்ன நினைச்சீங்க அத்தை? பூமி நான் சும்மாவா? ஆமா, எதுக்குமா இந்த வேஷம்? நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன ட்ரையல் தான் பார்த்தேன் அத்தை. அந்த பயத்துல தாரா ஓடியே போயிட்டா. மாமாவும் கிளம்பிட்டாரு. பூமி, உஷாலாம் இல்ல அத்தை. ஐயோ, பூமி அங்க பாரு. என்ன அத்தை? என்ன சொல்ற அபூர்வா? ஆமா மாமா, அந்த ககன் விவாகரத்து வேணும்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். கையெழுத்து போட சொல்லி டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்திருக்கான். ஆனா ஆனா உங்க பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா மாமா? நான் கையெழுத்தெல்லாம் போட மாட்டேன், உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, என்னால விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ கிழிச்சு ககன் மூஞ்சில தூக்கி வீசி அவனை திருப்பி அனுப்பி விட்டுருக்கான் மாமா. அபூர்வா, ஏன் மேல எதுக்கு மாமா கோவப்படுறீங்க? நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இங்க மீரா இருக்கா, கேபி இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க, கேட்டு பாருங்க. பிந்து, நாம இதை எடுத்துட்டு வரத பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. சரிங்கம்மா. நட்சத்திரா, போய் உன் அத்தையை கூட்டிட்டு வா. அதோ சொன்னதும் வந்துட்டாங்க பாரு. உனக்கு ஆயுசு 100 மீரா. என்ன எல்லாரும் சீரியஸா இருக்காங்க? ஒருவேளை நான் கோவில திருடிட்டு வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா என்ன? வா மீரா, சொல்லு, உன் அண்ணன் கிட்ட சொல்லு. எதை பத்தி அண்ணி? ககன் நம்ம வீட்டுக்கு வந்து பூமி கிட்ட விவாகரத்து கேட்டான் இல்லையா? ஆமா கேட்டான். அத கிழிச்சி பூமிய அவன் மூஞ்சிலேயே வீசினாளா இல்லையா? ஆமா வீசினா அண்ணி. பாத்தீங்களா மாமா? நீங்க உங்க ரத்தத்துல பிறந்த பொண்ணுதான் நம்புறீங்களே தவிர உங்கள பாதியா இருக்கிற என்ன உங்க பொண்டாட்டிய மட்டும் நம்ப மாட்டேங்கிறீங்க.